வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் திரும்ப ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான கிளாஸஸ் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றி தான் திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி B.Tech அட்மிஷன் 2022 இந்த அட்மிஷன் மூலமாக ஜாயின் பண்ண போகிற நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ கிளாஸஸ் ஓப்பன் ஆகும் இந்த டவுட் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலேஜஸில் இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கவுன்சிலிங்கே முடியல. கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் தான் போய் கிளாஸ்லேயே ஜாயின் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த கவுன்சிலிங் எப்போ எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நான் எதனால் இந்த ரவுண்டை மென்ஷன் பண்ணி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யார் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களுக்கு ஒரு 2 நாள் நடக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட். ஃபைனல் அலாட்மெண்ட்டில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியாக தான் நீங்கள் போய் கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரே நாளில் அட்மிஷன் இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும். ஃபைனலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து கிளாஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறம் இந்த டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக கிளாஸ் எடுப்பாங்களா, இல்லை ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி தான் நாங்கள் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் இந்த டவுட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆகஸ்ட் 10லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அந்த கிளாஸை எங்களுக்கும் எடுப்பாங்களா, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜ் பொறுத்து தான். ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுபடி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் தான் கேட்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி B.Tech அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி B.Tech அட்மிஷன் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.